சூப்பரான டேஸ்டியான வேர்க்கடலை அவல் ஹல்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி வேர்க்கடலையும் அவலும் வச்சு ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த வேர்க்கடலை அவல் ஹல்வா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். திடீர்னு கெஸ்ட்டு யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா டக்குன்னு செஞ்சு கொடுக்குறதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வேர்க்கடலை அவல் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அவல் வேர்க்கடலை ஹல்வா செய்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா அவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து கட்டி அவல். இவ்வளோவெல்லாம் தேவையில்லை. நான் வந்து இப்போ மொத்தமாக எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம அளந்து போடும்போது என்னென்ன அளவுன்னு நான் சொல்கிறேன். வேர்க்கடலை பாருங்கள், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது முந்திரி பருப்பு. அப்புறம் இனிப்புக்கு வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க. நீங்கள் வெல்லம் கூட எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் பால், முதல்ல 1/4 லிட்ரு பாலை காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இந்த ஸ்வீட்டுக்கு பாலை வந்து நல்லா காய்ச்சி எடுத்துடணும். பால் காய்ச்சி ஆற வச்சுக்கிடணும். பால் நல்லா பொங்கி வரட்டும். பால் பொங்கி வந்துருச்சு. பொங்கலோ பொங்கல். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சுங்க. இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். இந்த பால் வந்து நல்லா ஆறட்டும். ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்து இந்த ஸ்டவ்லேயே இன்னொரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு அவல் அளந்துக்கிறேங்க. அவல் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பேனில் 1 கப் அளவுக்கு அவல் போட்டுக்கலாங்க. அவல் வந்து நான் இந்த சின்ன கப்பில், மீடியம் சைஸ் கப்பில் தான் எடுத்துருக்கிறேன். ரொம்ப பெரிய கப்பும் இல்லை, சின்ன கப்பும் இல்லை, மீடியம் சைஸ் கப்பு இதில் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம லைட்டாக வறுத்துக்கலாங்க. அவல் வந்து நம்ம வறுத்து செய்யும்போது அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், மணமும் நல்லாயிருக்கும். ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, லைட்டாக வறுத்தா போதும். அவல் எடுக்கும் போது இது மாதிரி கட்டி அவல் எடுத்துக்கோங்க, அதான் நல்லாயிருக்கும். இந்த லேசான அவலை விட இந்த கட்டி அவல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அந்த சிகப்பு அவல் இருக்குல்ல, அது கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சுங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். ரொம்ப வறுக்கணும்னு இல்லை, நல்லா மொறுன்னு பொரிஞ்சு வரணும்னு இல்லை. ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அவ்வளோதான். பாருங்கள், நல்லா வறுபட்டு அந்த இது வந்துச்சு, ஆவியாக வருது. நல்லா சூடாயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதை எடுத்துக்கலாம். கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே கடலைப்பருப்பு, நிலக்கடலை பருப்பு, இதையும் வறுத்துக்கலாங்க. இதுவும் அதே அளவு தான். அவல் நான் எந்த கப்பில் எடுத்தேனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கடலையும் எடுக்க போகிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை கடலையை வந்து நல்லா வறுத்துக்கலாங்க. கடலையை வறுத்துட்டு நம்ம தோல் எல்லாம் எடுக்கணும். அதனால் நல்லா, நீங்கள் வந்து வறுத்த கடலை கூட நீங்கள் அப்படியே வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் வந்து பச்சை கடலைன்றதுனால வறுத்துக்கிறேன். பச்சை கடலையை வாங்கி வறுத்து பண்ணும்போது அது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். வறுத்த கடலை நம்ம வாங்கினோன்னா அதில் கொஞ்சம் உப்பு கலந்துருப்பாங்க. ஸோ இதுன்னா அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். இந்த பச்சை கடலையை வாங்கி வறுத்து பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ கடலே நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த கடலை நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் தோலை உரித்து எடுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதுக்குள்ளே இது ஆறுறதுக்குள்ளே நம்ம முந்திரி பருப்பை வறுத்துக்கலாங்க. முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகினதும் கொஞ்சம் இந்த அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது எப்படியும் ஒரு 30 கிராம் இருக்கும். இது சேர்த்துக்கிறேன்.
இதையும் நல்லா அந்த ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலை ஹல்வா, இந்த வேர்க்கடலை அவல் ஹல்வா வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாயில் வச்ச உடனே கரையும், அந்த அளவுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதும். இப்போ இதை எடுத்துருவோம். நம்ம குக் வித் ராஜி சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் ஒரு குட் நியூஸுங்க. நான் 3 வருஷமாக ராஜேஷ் ஹோம்மேட் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த ஹேர் ஆயில் வந்து ரொம்ப நல்லாவே மூவ் ஆகிட்டுருக்குது. இதோட பெனிஃபிட் என்னென்னா, இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் ஃபால் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். டேண்ட்ரஃப் இருந்தால் டேண்ட்ரஃப் கிளியர் பண்ணும். இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் முடி வந்து நல்லா அடர்த்தி கொடுக்கும். அப்புறம் முடி வந்து சாஃப்டாக ஷைனிங்காக வருங்க. இந்த ஹேர் ஆயிலை ஆர்டர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த நியூ இயர்லேருந்து தைப்பொங்கல் வரைக்கும் நம்ம ராஜேஷ் ஹோம்மேட் ஹேர் ஆயில் 200 ml பாட்டில் வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஃப்ரீ ஹோம் டெலிவரிங்க, தமிழ்நாடு மட்டும். இப்போ கடலைப்பருப்பு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோல் உரிச்சிட்டு வந்திருக்கேங்க. தோல் நல்லா எடுத்துட்டேன். இந்த மாதிரி தோலை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற அவலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது ரெண்டையுமே நல்லா நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். நல்லா நைஸ் பவுடராக வரல, கொஞ்சம் ரவையாக இருக்குது. ஏன்னா நம்ம வேர்க்கடலை போட்டிருக்கோம்ல, அதனால் அரைக்கும் போது அப்படியே எண்ணெய் விடும். அதனால் இந்த மாதிரி ரவையாக இருக்குது. இதுக்கு மேலே அரைச்சாலும் நல்லா நைஸாக வராது. இன்னும் நல்லா நைஸாக அரைக்கணும். இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா, பால் காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பால் சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குதுன்னு இப்போ நல்லா நைஸாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு கட்டியாக இருக்குது. இதை எடுத்து நம்ம வடைச்சட்டியில் போட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே நெய் வறுத்து வச்சுருந்தோம்ல, இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப கட்டியாக இருக்குல்ல, ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்குறதுக்கு நான் ஏற்கனவே மிக்சியில் நிறையா இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி இதை ஊற்றிக்கிறேங்க. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இது நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணலாம். உடனே ஸ்டவ் ஆன் பண்ணிடாதீங்க. இது நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. விஸ்கு இருந்துச்சுன்னா விஸ்கு வச்சு இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க. சீக்கிரமாக கரைஞ்சிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அரைக்கும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிடணுங்க, கட்டி இல்லாமல். இந்த விஸ்கை வச்சு கரைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். நல்லா கரைக்க வர மாட்டேங்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம பால் ஊற்றுறோம்ல, அது கூடவே எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி குழு குழுன்னு மாவு மாதிரி கூட அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் நல்லா ஓரளவுக்கு கரைச்சிட்டேன். இந்த கரைச்சதில் நம்ம இது சேர்த்துக்கிடுவோங்க, இனிப்பு சேர்த்துக்கிடுவோம். நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை 2 கப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து நிலக்கடலை 1 கப்பு, அப்புறம் அவல் 1 கப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இந்த நாட்டு சக்கரையும் 2 கப் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. நாட்டு சக்கரை போட்டதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக இருந்தது கூட நல்லா கரைஞ்சி வந்துருச்சு.
இது அப்படியே நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டோன்னா அடியில் கட்டி ஆகிடும், பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அது நல்லா கட்டியாக வர்ற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம இதுக்கு அதிகமாக எண்ணெயோ நெய்யோ சேர்க்க தேவையில்லைங்க. ஏன்னா நிலக்கடலை பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேயே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அதனால் கொஞ்சமாக நெய் சேர்த்தா போதும். லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சமாக நெய் சேர்த்தா போதும். அது நல்லா கொதித்து கட்டிப்பதம் இந்த மாதிரி வரும்போது ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி பருப்பு, இது சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்க்கும் போது நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. இது நல்லா கட்டியாக வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம்ல, அது வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வரும்போது நம்ம இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ பேனில் ஒட்டாமல் வருதில்ல, இந்த ஸ்டேஜில் வரும்போது ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். போதுங்க, ஒரு ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்குறேன், இதுவே போதுமானது. பாருங்கள் எவ்வளோ நல்லா வருது, சூப்பராக இருக்குங்க. மணமும் நல்லா இருக்குது, கலரும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த கோதுமை அல்வா கலரில் வருது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரணுங்க. அவ்வளோதாங்க, வேர்க்கடலை அவல் ஹல்வா ரெடிங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்ம வேர்க்கடலை அவல் அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. இப்போ இதை டேஸ்ட் பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாயில் வச்சோடனே அப்படியே கரையுது, அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பால் வேர்க்கடலை எல்லாம் போட்டிருக்கோம்ல, அது ரொம்பவே நல்லா இருக்குது. எள்ளும் நல்லா கரைஞ்சி டேஸ்ட்டு ஒரு சூப்பராக இருக்குது. இந்த வேர்க்கடலை அவல் ஹல்வாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையல் எதுவானாலும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு பார்க்குறேங்க. பாய்.